Hi friends, good morning. இன்னைக்கு வந்து டே எத்தனாவது டேடா? டே 3 வெட்னஸ்டே. ஏதாடா மேப்ஸ்டா எங்கடா இருக்கோம் நம்ம? மேம்ஸ் எங்கப்பா இருக்கோம்? So close to Coco Cay. ஸோ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, கொக்கோ கே இருக்கா? நாசோல தான் நேற்று இருந்தோம். இப்போ கொக்கோ கேக்கு மூவ் ஆயிட்டோம். ஸோ வெளியே முன்னாடி எப்படி இருக்கா? இங்க பாருங்க, முன்னாடி இப்படிதான் இருக்கு. நம்ம வேணா பார்த்துக்கலாம் இல்லை என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ 6:37 அங்கே பாருங்க. இது போன டிவி பார்க்குறோம். இது போன டிவி பார்க்குறோம். இது போன டிவி பார்க்குறியா? அப்போ என்ன பண்றாரு? தூங்குறாரா? தூங்குற மாதிரி கடை பண்ணிட்டு இருக்காரு. தூங்குற மாதிரி பண்றா. கடை மூடு. தூங்குற மாதிரி கடை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பகுதியிருக்காரங்க என்ன பண்றாங்க? தெரியல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க? மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் சவுண்ட் கம்மிட்டோம். தூங்குறாங்களா? நோண்டுவோமா அவங்க? ஃபர்ஸ்ட் வெளியே எப்படி இருக்கு காமிக்கிறேன். வெளியே வந்து ஃபுல் இது அப்படியே அமைதியா இருக்கு. சுத்தமும் காத்து இல்ல. ரீச் ஆயிட்டோமா? இல்ல, ஆனா ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு நினைக்கிறேன். அலையே இல்ல. பக்கத்துக்காரங்க எழுச்சிட்டாங்க. 5 மணிக்கு எழுச்சிட்டீங்களா? 5 மணிக்கு எழுச்சி உட்காந்துட்டு இருக்காங்கப்பா பக்கத்துக்காரங்களாம். கடல் ரொம்ப அமைதியா இருக்கு. நடுவில் இருக்கும் போது இல்ல, இவனும் மோட்டர் போடல போல இருக்க ஸ்பீடா போறதுக்கு. மெதுவா அதனாலதான் எங்க குட்டி சொன்னாரு. சொல்லிட்டு போனா. ஹாய் கிஷ்குட்டி, குட் மார்னிங். நல்லது. ஏன் இவ்வளவு சீக்கிரம் குளிக்கிறீ? இல்ல 6:30 தான் கரெக்டா. அப்பதான் பார்த்தேன். பெர்ஃபெக்ட் டே அப்படின்னு தெரியுதுடா இங்க இருந்து. சன்ரைஸ்ல எப்போ வந்துருச்சு. நம்ம நல்லா வாங்கடா, இங்க வந்துருச்சுடா ஐலாண்டு. கோகோ கேன் போட்டிருக்கு. அனி வந்து துப்பி விளையாடுது நேத்துல இருந்து. நேத்து எப்படி தெரியுமா அங்க துப்பிச்சு? இப்ப துப்பினா உன் மூஞ்சி மேலேதான் அடிக்கும். காத்து இல்ல, நேத்து செம்ம காத்து அடிச்சுது. இங்க நின்று வந்துட்டு இது டைட்டானிக் ஹீரோ நினைப்பு. ஒரு துப்பிச்சு அந்த எச்சா அவர் மேலே வந்து தெளிச்சிருச்சு. ஆமாடா. இங்க பாருங்கப்பா அம்மாவ. ஏன்டா அழகா இருக்காங்கடா. சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு வந்திருக்காங்க. ஆமா, அந்த சைடு ரைஸ் ஆயிருக்குப்பா. நமஸ்காரம் பண்ணிட்டாங்கப்பா. ஓகே ஓகே. மிஷின் அந்த இது வீல் சுத்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அண்ணா எங்க? பிரஷ் அங்கப்பா ஸ்ட்ரைட்டா பாரு. கொக்கோ கேன் எங்க போய் பார்க் பண்றாங்க? அப்போ
ஆனா ஏன் திரும்பிட்டாங்க? உண்மையிலே ரிவர்ஸ்ல பார்க்கணும்னு போறாங்களா? ஆமா. ஓகே. Titanic ride. யா. That's the Titanic song. ஆனா எல்லா ஷிப்பும் வந்து 4:30க்கு லீவ் ஆயிடும். அதான் இது. Hopefully it's not the next Titanic. There's no part pointed to a big grasshopper bola. Right, Tuma? என்ன ஒன்னு ஆரவாய் வைக்கிறேன். மார்னிங். ஸோ நீங்க பார்த்துருக்கீங்க அந்த டெக்லாம் பார்க் பண்ணிட்டாங்க. ஸோ மார்னிங் டே 4. Hey, day 3. No, 28. 3 Wednesday. Not 28. Day 3 28 28 நாளா நீங்க இருக்கேடா. சரி, day 3 Wednesday. ஸோ இன்னைக்கு வந்து நாம காலையில ரெடி ஆயிட்டு இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஹாய்மா. ஹாய். நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோட தான் இருக்கேன். இது வந்து ஸ்விம் ட்ரெஸ். ஃபுல் ட்ரெஸ்ஸை நான் காமிக்க சொல்றேன். சதீஷ் பார்த்தீங்கன்னா அவரும் ரெடி ஆகிட்டாரு, ஸ்விம் பேண்ட்ஸு அண்ட் டிஷர்ட்ஸோட. பசங்களுக்கு வந்துட்டு நாங்கள் மாற்றலை, ஏன்னா அங்கே போயிட்டு கொஞ்சம் அங்கே போய் ஸ்விம் ட்ரெஸ் மாற்றலாமா அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். இல்லை சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்விம் ட்ரெஸ்ஸை மாற்றலாம் இல்லைப்பா? வெட்னஸ்டே. ஸோ டெய்லி நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இது மாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களாம் பாருமா அழகா ஃபேமிலியோட எப்படி ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வந்துருக்காங்கன்னு கலர்ஸு. நம்ம அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் பிளான் போட்டு வரணுமா இல்லை? ஓ பஞ்சதந்திரம் மாற்றிக்கா. ஸோ வெட்னஸ்டே டெய்லி மாற்றுவாங்களே, இன்னைக்கு மாற்றியாச்சு. Day 3 Wednesday. Good morning. அவர் தினம் சந்தோஷமா ஹாப்பி. அவர் இருந்தா மட்டும்தான் ஹாப்பியா சந்தோஷமா சொல்றாரு. மத்தையா நேற்று வேற ஒரு லேடி இருந்தது கண்டுக்கல. இவர் மட்டும்தான் அந்த ஒரு எந்தோட வாஷி வாஷி. அது நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இல்ல இருந்தாலும் சந்தோஷமா இருக்குல்ல, நீங்க வேணாம் சொல்லிடலாம். நான் நேற்று வேணா சொல்லிட்டேன் ஒரு வாட்டி. சந்தோஷமா இருக்கல சொல்றேன். அந்த அதான் நான் சொன்னேன், ஹேவ் அ நைஸ் டே. ஒரு மாதிரி சந்தோஷமா ஹாப்பியா சிரிச்சுட்டே சொல்றாரு. முன்ன ஒரு போட்டோவா இரு. நம்ம வந்துட்டு வந்தாச்சு மாடிக்கு. எங்கட ஆலய காணும். இதுங்க மூணும் பிசிட்டு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கா இல்லை இடம் பிடிக்கிறதுக்கு? சரி, ஃபர்ஸ்ட் அவங்க இடம் பிடிச்சிருப்பாங்க, நம்ம எங்க பிடிச்சிருக்காங்கன்றத பார்க்கலாம். அவங்க மேக்சிமம் வந்துட்டு அந்த கடலோரமாக தான் பிடிக்கிறாங்க. ஐ மீன் நேற்று பிடிக்க முடியல அவங்களால, ஏன்னா வந்து இடம் இல்லைன்ட்டு. ஸோ அவங்கள போய் தேடுவோமா முதல்ல. நேற்று வந்து பூரி கிழங்கு இருந்தது, இந்தியன் இருக்கு. இன்னைக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஆலு பராத்தா வச்சிருக்காங்க, நான் காமிக்கிறேங்க. நான் வந்து சுட சுட எக் ஆம்லெட் போட்டுக்க போறேன்ப்பா. சொன்ன பார்த்தீங்களா சூப்பரா இடம் பிடிச்சிருப்பாங்கன்னு. இந்த சைட்ல பிடிச்சிருக்காங்க இடத்த. ஆஹா, அருமை அருமை, சூப்பர் கைஸ். உட்காருங்க. இந்த பசங்க 2 பேரும் வந்துட்டு, நான் ஆக்சுவலா வந்து டேபிள் இடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால நான் தான் இருக்கேன். அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் திரும்பி போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பசங்க பாத்தீங்கன்னா இந்த பாருங்களேன், கிறிஷுடைய பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டை, ஹனி பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டை பாருங்க. என்ன பண்ணலாம் இவங்கள. என்ன இந்த நான் இன்னைக்கு வந்துட்டு சன்னி சைட் ட்ரை பண்ண போறேன்ப்பா. இதுவும் சன்னி சைட் தானே? ஓகே, எக் ஆம்லெட் சொல்லிருக்கீங்களா? ஓ வா, ஓகே. சரி, நானும் போயிட்டு நமக்கு பார்க்கலாம். இது என்னது இது? ஓகே, நான் போய் சாப்பிட எடுத்துட்டு வரேன். இங்கதான் இருக்கு, எடுத்துக்கோ. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சாக்லேட் டோனட்ஸ், அதுக்கப்புறம் கிளாசிக் சுகர் சினமன் டோனட், அதுக்கப்புறம் வந்து தட்ஸ் ஓகே, தெரியாம தானே எப்படி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
ராஸ்பெரி டானிஷ். ராஸ்பெரி டானிஷ் வேணுமாடா? Yes. Hey, it's not making chocolate so come on. ஓகே, நான் என்னென்ன எடுக்க போறேன்னு நினைக்க தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு சினமன் ரோல். You don't know the desserts later. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா croissants, சாக்லேட் croissants வச்சிருக்காங்க. மஃபின்ஸ் எங்க இருக்கு? கேரட் மஃபின்ஸ் வச்சிருக்காங்க. பான் மஃபின்ஸ் தான். டேட்ஸ் கேன்பெரி பிரெட். ஓ, நேத்து பிரெட் சாப்பிட்டியா? யா கரெக்ட். பட்டர். அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்ட்ராபெரி ஜாம், அதுக்கப்புறம் கிரேப் ஜாம், அதுக்கப்புறம் வந்து பீனட் பட்டர். வா, இங்க என்ன வச்சிருக்காங்க? போக் லெக் வச்சிருக்காங்களாம். ஏன்டா ரெட் கலர்ல ஒரு லைட்டை போட்டு ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளெயின் பேக்கல், இங்கிலீஷ் மஃபின்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் பிரெட், அதுக்கப்புறம் வந்து ஹோல் வீட் பிரெட். சூப்பர். வந்துட்டு ஹாட் மில்க் வச்சிருக்காங்க. ஹாட் மில்க் சீரியலுக்கு அந்த மாதிரி வேணுங்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இங்க கிரிட்ஸ்ன்றது வந்துட்டு ஆல்மோஸ்ட் கஞ்சி மாதிரி. ஸோ இந்த ஊர் கஞ்சி. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஐ திங்க் சீஸ் தான் நினைக்கிறேன். சீஸு, நட்ஸு. இது வந்து ஓட்மில் ரைசன்ஸ் தான். ஓட்மில் ரைசன்ஸ். ஓட்மில்ஸ் வச்சிருக்காங்க. ரைசன்ஸ், ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் சினமன் போடுறான். ப்ரௌன் சுகர் அண்ட் சினமன் போடுறான். இது வந்து ஆல்மண்ட்ஸ். சூப்பர். நம்ம சத்தியமா அதை எடுக்க போறது இல்லை. பிளேட்ஸ் ஆனால் சுட 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 வைக்கிறாங்க. அங்கே ஒரு வாட்டி வைக்கும்போது சூட சுட சுட இருக்கு. வாஷ் பண்ணிட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு எடுத்து வருவாங்க போல இருக்கு. அப்புறம் இங்க வந்துட்டு ஆவகேடோ டோஸ்ட் வித் புராட்டா. தப்பா சொல்லியிருந்தேன்னா ஸ்பெல் பண்ணா மன்னிச்சிருங்க. அப்புறம் செரி டொமேட்டோஸ். பார்க்கவே யம்மியா இருக்கு. நேற்று டேஸ்ட் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹேம் அண்ட் சீஸ் ஆம்லெட்டா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் ஆம்லெட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃப்ரைடு எக்ஸ். இதுவும் நம்ம எடுக்க போகிறோம். சைடு பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் வந்துச்சு, அதனால் நான் ஆப்போசிட் சைடில் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு பைனாப்பிள், மஸ்க் மெலான், நான் வாட்டர் மெலான் எடுத்துப்பேன். வாட்டர் மெலான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஆப்பிள். கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம வந்து பூந்தி வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, நமக்கு அட்டகாசம் தான். இங்கே வந்துட்டு கிரேப் ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்ச், ஆப்பிள்ஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பனானாஸ் வச்சுருக்காங்க. சூப்பர். சரி, ஓகே. அதே தான் இந்த சைடு இருக்கிறது தான். அதே தான் அப்படியே அங்கே ரெப்பிட்டடாக இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு ஆம்லெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆம்லெட் வந்துட்டு ஆர்டர் கொடுக்க போகிறோம். அந்த அம்மா போகட்டும், அதுக்கப்புறம் நம்மளும் ஆர்டர் கொடுக்கலாம். Excuse me. Can you make the omelette without the ham and bacon, the vegetarian one? Thank you. So, thank you. ஸோ இது கொடுத்துட்டாங்க. இது கீ அடிச்சோடனே நேற்று மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடு வந்து அதே தான் ஃப்ரைட் எக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது இருக்குது, பேர் என்னது, வேக வச்ச முட்டை. ஆனால் வந்துட்டு ஷெல்ஸ் இருக்குது, ஷெல்ஸோடு இருக்குது. நிறைய பேர் அப்படியே ஓப்பன் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே நேற்று ஒரு குட் மார்னிங் சன்ரைட் டொமேட்டோஸ் இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. சன்ரைட் டொமேட்டோஸோட க்ரீன் சீஸ். ஆனால் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்துட்டு வேறு வச்சுருக்காங்க. பிளெயின் க்ரீன் சீஸு, அப்புறம் க்ரீன் சீஸ் வித் ஸ்காலியன்ஸ் இருக்குது. காட்டேஜ் சீஸ். எங்கே இருக்குது காட்டேஜ் சீஸ்? ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஸ்மோக்டு சால்மனா, வெறுமனே அந்த இது மேலே அப்படியே வச்சு அது இது பண்ணுறாங்க. சரி, ஓகே. நம்ம இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த சைடு என்ன இருக்கு? ஹேஷ் ப்ரவுன்ஸ் நம்ம எடுப்போமா? எடுக்கலாம். சரி, நம்ம வந்துட்டு ஹேஷ் ப்ரவுன்ஸ் எடுக்கலாம், இல்லைன்னா கடைசி எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் ப்ரவுன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்டு பீன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு கார்ன் பீஃப் ஹேஷ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் சாசேஜ் இருக்குது, முட்டை, அதுக்கப்புறம் அதில் ஸ்க்ராம்பிள்டு எக், அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்பி பேக்கன். சூப்பர். நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரே அவங்க நம்ம தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து வாஃபிள்ஸ், பேன் கேக்ஸ், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்லாம் இருக்குது நேற்று பார்த்த மாதிரி. ஆனால் நம்ம அங்கே போக போகிறதில்ல, ஏன்னா வந்து க்யூ வந்து பெருசாக இருக்குது. சரி, ஓகே. அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் 4 பராது நான் எங்கேயோ பார்த்தேனே. நம்ம என்ன எடுத்து சாப்பிடலாம்? மஃபின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம்.
இதெல்லாம் பார்த்துட்டோம். இது அந்த சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய பஃபே ஏரியா இருக்கு. நான் வந்து என்ட்ரன்ஸ் கிட்டயும் ஒரு பஃபே ஏரியா இருக்கு. நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க ஆசிஷல் காஃபீஸ் அந்த இது இருக்கு. இங்க பாருங்க, இந்த சைடு ஒன்று இருக்கும், அந்த சைடு ரெப்ளிகாவா இதே மாதிரி இருக்கு. நம்ம ஆனால் ஆல்வேஸ் நம்ம இந்த சைடு தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ இங்க என்ன இருக்கு? காஞ்சி. இங்க பாருங்களேன், வெஜிடபிள் கஞ்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அப்படியே ரைஸ் கஞ்சி தாங்க இது. இங்க பாருங்க, அவங்க போட்டிருக்கிறதே கஞ்சின்னு தான் போட்டிருக்காங்க. இதை போட்டுட்டு நம்ம வந்து டாப்பிங்ஸ் போட்டுக்கலாம் போல இருக்கு. சிலாந்த்ரோ வந்து சூடாக இருக்கும். ஸோ சிலாந்த்ரோ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், இது ஸ்டாலியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது பேக்கனா பன்னி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து காய வச்சுட்டு அது ஜிஞ்சர், அது டோஃபு. ஸோ அந்த கஞ்சி போட்டுட்டு காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க போல இருக்கு. கரெக்டாக தான் நான் ஸ்பெல் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை போட்டுட்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான். இது எனக்கு தெரியாது. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ என்னென்ன சீஸு பாருங்க, சீஸு, அப்புறம் என்னென்னவோ சீஸ் வச்சுருக்காங்க. பீஃப் அண்ட் ஹேமும் வச்சுருக்காங்க. அப்புறம் வெஜ்ஜீஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு போக் சாசேஜ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் பேக் பீன்ஸு, ஹேஷ் ரோல்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன பார்த்தீங்களா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் நேற்று இருந்ததுன்னு நினைக்கிறேன், மறந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிராம்பிள், கிளாசிக் ஸ்கிராம்பிள் எக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க ஆலு பராத்தா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன். ஆலு பராத்தா வித் டொமேட்டோ சட்னி. வாவ், 100% I'm trying this. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு படிக்கவே தெரியும். இது கிறிஷு சொன்னோம், ஸ்ட்ராபெரி பாரஃபே அப்படின்னு சொன்னோமா, கரெக்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து வர்ச்சுவல், சத்தியமாக எனக்கு வரல, யூசிலியா. நான் வீட்டுக்கு போயிட்டு கூகுளில் போயிட்டு அதை எப்படி ஸ்பெல் பண்ணணுன்றதை பார்த்து தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதையும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, கிவி வச்சுருக்காங்க. இதே தான் அந்த சைடு வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு சுற்றிட்டு வரும். நம்ம வேணால் இந்த பக்கம் போகலாமா? சரி வாங்க போகலாம். இந்த பார் இருக்கா, அது நான் திரும்பி அதே ரெப்ளிகா வரும். சரி, ஓகே. நம்மளுக்கு வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போயிட்டு நம்மளுடைய ஆம்லெட்டை வாங்கலாம். சரி, நான் அதை அமுக்கி வச்சுருக்கேன், சவுண்டு பயங்கரமாக கேட்குதுன்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு நம்மளுடைய ஆம்லெட் வாங்கலாம். சொன்ன பார்த்தீங்களா, ரெப்ளிகாஸ் இந்த சைடு வருதுன்னு அப்படியே சுற்றி வருது. பீப்புள் வந்து ஒரே இடத்துல வந்துட்டு சண்டை வரக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்புறம் ஃபர்ஸ்ட்னு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நேற்று மாதிரி ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், அப்புறம் வாட்டர். கடை நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் என்னுடைய ஆம்லெட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. ஸோ இப்படி கொடுத்துட்டாங்க பவுலில், நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிடுவோமா? வாங்க. வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்கே உட்காந்துருக்கேன்றதை காமிக்க சொல்கிறேன் சதீஷா. ஸோ அனி எங்க சுத்துறதுலேயே இருக்கான். நான் இடத்த மறந்துட்டேன், சுத்திட்டு என்ன தெரியுமா எங்க உட்காந்துட்டு. பாத்தீங்கன்னா நான் எங்க உட்காந்துருக்கேன்னா நல்லா தின்ன மேல உட்காந்துருக்க மாதிரி இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். இதுவும் நல்லாதாமா இருக்கு, நல்லாதான் இருக்கு. ஸோ நேற்று நம்ம இந்த ஆம்லெட் ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பினாச்ல இருந்து எல்லா வெஜிஸும் இருக்கு ஆக்சுவலா. உப்பு காரம் மட்டும் இல்ல, அதை தவிர எல்லாம் இருக்கு. பெப்பர் எடுமா. உப்பு காரம் மட்டும்தான் இல்ல, மீதி எல்லாமே நச்சமா இருக்கு, நல்லாதான் இருக்கு. அந்த என்ன ஃபிளேவர்ல இது இருக்குன்னா அந்த பெல் பெப்பர் போட்டிருப்பாங்க போல இருக்கு, அதனுடைய காரம் தான் வந்திருக்கு. ஸோ எதுக்கும் பார்த்துட்டு இருக்கேன், ஏன்னா இந்த டொமேட்டோஸும் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த பேக்கன்ஸா கூட இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம டொமேட்டோஸ் வச்சு சாப்பிட்டா அப்புறம் அது பேக்கனா இருக்க போது இல்லை டொமேட்டோவா டிசெக்ஷன் பண்ணி சாப்பிட்டேன். உள்ள பார்த்தீங்களா சீஸ் வச்சுக்கோங்க, நல்லா எம்மையா சீஸ் இருக்கு.
ஸோ சீஸ் எல்லாமே இருக்கு. ஓபன் பண்ண பாடி சும்மா இருப்பா. நான் போய் அந்த சன்னி சைடு வேற எடுத்து வரணும். இந்த சாப்பிட்டு தான் நெக்ஸ்ட் சன்னி சைட் ட்ரை பண்ண போறேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆலு பராத்தா வித் சட்னி. அம்மா ஆலு பராத்தா வித் சட்னி ட்ரை பண்ணியா? வேணாவா? இப்போ என்ன ஐட்டம் சார்? என்ன ஐட்டம் சார்? சும்மா டெசர்ட்ஸ் ஏதாவது. அதுக்குள்ள டெசர்ட்ஸா? நான் வந்து ஒரு லிஸ்டே வச்சிட்டு இருக்கேன். வாட்டர்மெலான் கேளுங்க, இந்த வாட்டர்மெலான், ஃப்ரைட் எக், ஒரு ஹேஷ் ப்ரௌனு, அந்த ப்ளூபெரி பரஃபே, அதுக்கப்புறம் ஆலு பராத்தா வித் சட்னி, அதுக்கப்புறம் வந்து அவகேடோ டோஸ்ட். இதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்றீங்க. வாங்க. எஸ் ப்ளீஸ், எஸ் ப்ளீஸ். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ளீஸ் எம்ப்ளாயி அப்பாயின்ட் பண்ணிருக்கேன். அந்த எம்ப்ளாயி பேர் இவர் தான். அவர் வந்து எனக்கு தட்டு தூக்கி வரதான் எனக்கு வேலை. ஸோ இங்க இருக்க அவகேடோ, அது மட்டும் வெஜிடேரியனான்னு கேட்டுருங்களேன். அது எனக்கு நேத்துல ஃபிஷ் சொன்னதுல இருந்து பயமா இருக்கு. அது வெஜிடேரியன் இல்லைன்னு சொன்னா எனக்கு பயமா இருக்கு. அப்பாடா வெஜிடேரியன் தான். நேற்று இது எக் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே கஷ்டமா போச்சு. என்னடா இதுல போய் எக் இருக்குன்னு. உங்களுக்கு ஒண்ணு வேணுமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரைட் எக் எடுங்க. ஃப்ரைட் எக் நல்லா சன்னி சைடா அது எடுங்க. அங்க மூணாவது அந்த இடத்துக்கு பாருங்க மேம், அது எடுங்க. ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். எஸ், தட்ஸ் ரைட். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வாங்க, இங்க வாட்டர்மெலான் மட்டும் எடுங்க எனக்கு. ஆமாம்மா, பரவாயில்லப்பா. நீட்டா க்ளவுஸ் போட்டு எல்லாமே பக்கவா இருக்காங்களா? ஸோ வாட்டர்மெலானுக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங் போல இருக்கு. நம்ம வாட்டர்மெலான் எடுக்கும். ஏதோ ஒரு பீஸ், நல்ல பீஸா எடுங்க. சூப்பர். எனக்கு ரெண்டு. ஆமா, உங்க தட்டிலே வைக்க முடியுமா? சரி, பெருசா இருக்கு, ஒண்ணு போதும் வைங்க. ஒண்ணு போதும். அப்புறம் என்ன இன்னொன்னு எடுத்துக்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பராத்தா கிட்ட போயிடலாம். ஹேஷ் ப்ரௌன் கிட்ட. பராத்தா கிட்ட போயிடுவோம். பராத்தா அதெல்லாம் எனக்கு வேண்டாம். என் கூட எம்ப்ளாயியா நீங்க வேலை செய்யறதுல எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? என்னது இதை விட மனசுல என்ன கேவலமா திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். திட்டிகிட்டே தான் சொல்லியிருப்பாரு. ஓகே வாங்க. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ண வேணாம், நேற்றே ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஆலு பராட்டா. நல்ல பிச்சா பாருங்க. இருங்க. ஓகே, இப்போ எடுங்க. ரொம்ப இதுவா இருக்குப்பா. பீஸ் இருக்கு. அது பரவாயில்ல. அது ரொம்ப பெருசா இருக்கோ? ரெண்டு பீஸ் அதுல இருக்கு. 2 பீசஸ் இருக்கு இதுல. I need only 1 piece. இல்லப்பா, அடியில இருக்கு பாருங்க. Where is the hash browns? Hash browns எடுங்க. Chutney for my aloo paratha. Aloo paratha எடுத்துச்சு. Chutney for my aloo paratha. இதெல்லாம் லைட்டா மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஓரமா வைங்க. நல்ல ஸ்பாட். நீங்க ட்ரை பண்ணீங்களா ஆலு பரோட்டா? இன்னும் கொஞ்சம் போடுங்க, சட்னி மட்டும். தேங்க்யூ, போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு இடம் இருக்குமா இந்த பிளேட்ல வச்சுங்களா? ஹேஷ் ப்ரௌன் ஒரே ஒரு ஹேஷ் ப்ரௌன். நல்ல முறுமுறு, சூப்பர். சாப்பிட்டுட்டு இன்னொன்னு நான் கூட எடுத்துக்கிறேன். சமமம் அல்டிமேட். இருங்க, நான் அதை எடுத்துக்கிறேன். இதுதான் சொல்றேன். இது எப்படி நீங்க ஸ்பெல் பண்ணுவீங்க? கமான், கமிக்கியோ. பர்ச்சர் முசலியா? முசலி. ஓகே. எவனாவது தப்பா சொல்லிருந்தீங்கன்னா உங்களையே கழுவி ஊத்தணும். என்ன இல்ல. இருங்க. ஓகே, இது நான் ட்ரை பண்றேன். இது என்னது? இது ஆக்சுவலி பாயாசம் மாதிரி இருக்குமா? சரி, ஓகே, ட்ரை பண்ணிட்டு அப்புறம் வேணா இன்னொன்னு எடுத்துக்கோங்க. வாங்க, நான் எடுத்துக்கிட்டு வரேன். ஒரு கப்பு ஷுவரா எடுத்துன்னு வர முடியுமா?
ஓகே சரி ஓகே அவ்வளவுதான் இப்போதைக்கு நம்மளுடைய பிளேஸ். ஓ மை காட் அவர் எப்படி எடுத்துட்டு வர்றாரு எனக்கு பயமா இருக்கு. ஸோ இன்னொரு கப்பல் வந்துருச்சு பாத்தீங்களா பக்கத்துல. இவ்வளவு நேரம் இந்த இடத்துல கொக்கோ கொக்கோ கே அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஓகே உங்களுக்கா. ஸோ அவ்வளவுதான் நம்மளுடைய இது. அவரை திரும்பி பார்க்கும்போது கையும் களமான ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறதுல மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு தக்காளி சட்னி இருக்கு. டயட்ல இருக்கேனா கலாயிறீங்களாண்ணா? இந்த போக்க நான் இங்க ஓரமா வச்சுக்கிறேன்டா. யா இருக்குது ஆள் இருக்குது இருக்கு இங்க பாருங்க ஆளு பாருமா. நல்லா மசாலா ஆலு மசாலா. இதுல என்னென்ன தெரியுது அப்படின்னா கடுகு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ திங்க் அந்த கோரியாண்டர்ஸா அந்த தனியா இதை வந்து கட் பண்ணி போட்டுருக்காங்க. சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமா. நல்லா நான் சட்னி மட்டும் நிறைய எடுத்துட்டு வந்தேன். நிஜமா நல்லா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கு. ஒர்த் ட்ரை. கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். சூப்பரா இருக்கு. அல்டிமேட் டேஸ்ட். சரி நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணது இந்த சன்னி சைடுக்கு தான். என்னால சாப்பிடும் கடைசியா ஓபன் பண்ணிக்கலாமா? அப்புறம் இதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்ல சாப்பிட முடியலன்னா. சரி ஓகே கடைசியா ஓபன் பண்ணிக்கலாம். அவகாடோ டோஸ்ட் சூப்பரா இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபுட் எல்லாம்? இன்னொன்னு 2 நாள் இருந்து 3rd டே எப்படி இருக்கு இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டதுலாம்? வீட்டுக்கு போய் ஏக்கமா இருக்குமோன்னு தோணுது எங்களுக்கு. ஏன்னா அப்படி சாப்பிட்டுட்டோம். வீட்டுக்கு போய் நம்ம தான் சமைச்சு சாப்பிடணும்னா செம்ம காண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல அப்ப கூட விதவிதமா சாப்பிட்டுட்டு அல்டிமேட். எப்படிமா இருக்கு? சட்னி சூப்பரா இருக்குல்ல. பராத்தா கூட ஓகே தான். ரோட்டியை கம்பேர் பண்றதுக்கு பராத்தா ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலி சாஃப்டா இருக்கு. சட்னி எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. கார சட்னி அல்டிமேட்டா இருக்கு. சரி ஓகே நம்ம சன்னி சைடு ஓபன் பண்ணிடுவோமா? நேற்று ஆக்சுவலா நீங்க சரியாவே சாப்பிடல. ஓபன் பண்ணி காமிச்சோன்னா ரொம்ப அழுத்திட்டீங்க. நான் இப்ப ஓபன் பண்றேன் பாருங்க. ஐயோ இதை நான் எப்படி சாப்பிட போறேன்னு எனக்கு தெரியல. சாப்பிட தெரியும் ஆனா எப்படி சாப்பிட போறேன்னு தெரியல. ஏன் வீடியோல எல்லாம் இப்படிதானே காமிப்பாங்க ஷெஃப் ராம்சி? இது வேணாம் நமக்கு. அது நம்ம வந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டு நல்ல காலம் நான் எல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணேன்னா இப்ப வந்துட்டு ஆஷ்ட்ரம் சாப்பிட்டு எனக்கு பராட்டா சட்னி முக்கியமா. சட்னி போயிடுது. இதை விட்டுட்டோமே. ஹேஷ்ட்ரம் தான்ப்பா அல்டிமேட்டா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹேஷ்ட்ரம்? நீங்க சாப்பிடலையா? இல்லையா? நல்லா கிறிஸ்பியா இருக்கும். எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்கு. ஹேஷ்ட்ரம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஹாங்காங். நான் ஹாங்காங்ல வந்துட்டு 1 வீக் ஹேஷ்ட்ரம் சாப்பிட்டு தான் உயிர் வந்தேன். ஏன்னா என்னால எதுவுமே சாப்பிட முடியல. ஆமாடா கரெக்டா. சரி ஓகே இது என்ன? ஓ இது பேசிக்கலி சீரியல்பா மேம். இது பேசிக்கலி சீரியல். சேமியா பாயசம்லாம் இல்ல சீரியல்பா. அதுதான் பாருங்க சீரியல் தான் தெரியுதா? பாருங்க பேசிக்கலி இது வந்து ஃபுல்லா சீரியல். அவனே வந்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கு. அம்மா இதை நீ ட்ரை பண்ணுமா? சாப்பிட்டியா? அம்மா கடைசியா அந்த இது சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். எனக்கு சட்னி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சட்னி மட்டும் எடுத்துட்டு நான் கேட்டுருக்கேன். இந்த டானிஷ் ராஸ்பெரி தான் கிடைக்கல. காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொக்கோ கே தானேடா? கொக்கோ கே. சரி ஓகே சாப்பிட்டு போயிட்டு கிளம்பலாம்.